இன்றைக்கி கூட என்ன குக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சேமியா வச்சு சேமியா லட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி கூட்டான பாப்போட சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி குட்டி பேன் வச்சு நம்ம வச்சுருக்க சேமியாவை போட்டு லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஜாரில் மாற்றி நம்ம அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிரைண்ட் ஆனோடனே இப்போ அதில் 1 டீஸ்பூன் சுகர், அப்புறம் கஸ்டர்ட் பவுடர், அது கூடயே கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது கூட லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே குட்டி பேனில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது கூட கஸ்டர்ட் பவுடர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது கூட கீயும் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதித்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அது வந்துடட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி பால் ஷேப் பண்ணி எல்லாமே வச்சுக்கலாம். இப்போது ஒரு குட்டி கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம குட்டி குட்டியாக உருட்டி வச்சு அந்த பால்ஸை அதில் லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணது இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சோம்ல கேரமல் பேஸ்ட் இப்போ அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ அது கூட உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் பாதாம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட சேமியா லட்டு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.